அப்போ நாங்கள் அவங்களோட கூட இருந்தோங்கல்ல. இப்போ இந்த மாதிரி எல்லாம் கட்டை கட்டிக்கெல்லாம் போயிட்டு கூட இருந்தோம் இல்லையா. சும்மா லோடிங் அன்லோடிங் மட்டும் அப்படி ஏதோ போய்கிட்டு வந்துக்கிட்டு இருந்தாங்க. இவங்க என்ன பண்ணாங்க, ஏதோ ரேஷன் வாங்கிட்டு வரத்துக்கு வந்தவங்க ஜீப்பு வந்துருக்குது, ஜீப்பு குறுக்கிட்டு விட்டாங்க. ஒரு 5-6 பேர் தான், ஒரு 10 பேராட்டம் வந்தவங்க சுட்டுட்டாங்க. தினேஷ், ராமலிங்கம், இந்த ஒரு ஜீப்லேயும் ஒரு 4 பேர் இன்ஸ்பெக்டருங்க. சரிங்க. ஒரு போலீஸ்காரு, 3 சப் இன்ஸ்பெக்டரு இட்டுவிட்டு அப்புறம் நாங்கள்லாம் அங்கங்கே கேம்பில் ஆலங்காட்டில் இருந்தவங்கிட்டு ஒரு மக்கிய தான் வந்து தகவலே கொடுத்தாங்க. நீங்கள் அப்போது எங்கே இருந்தீங்க? அவர் கூட இருந்தீங்களா? காட்டுக்கு ஆலங்காட்டுக்குள்ளே இருக்கிறாங்க. சரிங்க. அவங்க ஏதாவது ஒரு குரூப் போட்டு ரேஷன் வாங்கிட்டு வரத்துக்கு வந்தவங்க. எங்கே ஜீப்பு குறுக்கிட்டு விட்டேன். அப்புறம் விடிஞ்சு காலையெல்லாம் மக்கிய தான் எங்களுக்கு தகவல். அதில் என்ன ஆகி போச்சு, அவங்க ஒரு கொஞ்ச நாள் அப்படி ஒரு இடப்பட்ட காலத்தில் ஒரு 3 மாதம் 2 மாதம் இருந்துச்சு. அப்புறம் ஒரு பிரச்சனை. அப்புறம் வந்து புதமலையில் ஒரு எல்லாம் வந்து குறுக்கட்டி சுற்றியும் போலீஸ் வந்து எல்லாம் பிச்சுக்கிட்டு எல்லாம் பிறுபிறாக எல்லாம் ஓடியான்ட்டாங்க. சரிங்க. அதில் வந்து எல்லாம் கிடைச்சாங்க பார்த்தீங்களா, ஒரு 10 15 20 பேர். அப்புறம் இருந்தது ஒரு 50-100 பேர் இருந்தாங்க. இதில் பிரிஞ்சு வரும்போது எல்லாம் பிரிஞ்சு வந்ததுனால அதுக்கு அங்கே கூட்டம் குறைஞ்சிக்கிச்சு. இந்த பிரிஞ்சு வந்தவங்களை விசாரிக்கும் போது யாராக இருக்கிறா என்னென்ன இருக்கிறாங்கும் போது எல்லாம் பலான இப்படி ஆளுங்களாம் இருக்கிறாங்கன்னு நல்லா தான். ஒரு போலீஸ்காரி சும்மா இருப்பாங்களா, அவங்க தான் எல்லா வேலையும் செஞ்சாங்க. அப்போ என்ன பண்ணால் அந்த கேஸில் சார்ஜ் ஷீட்டில் நம்ம பேர் சேர்த்து போட்டு. உங்களுக்கு எத்தனை பேர் வந்ததுங்க? எனது 24வது பேர் வந்துச்சுங்க. 31 ஆள் அந்த கேஸில் போட்டிருந்தாங்க. சரிங்க. ஃபர்ஸ்ட் எந்த கோர்ட்டில் ரிமாண்ட் ஆனீங்க நீங்கள்? இங்கே கொள்ளையாளம் கோர்ட். கொள்ளையாளம் கோர்ட்லேருந்து மைசூர் போயிட்டீங்க? ஆமாம், மைசூருக்கு. அந்த கேஸை வந்து இன்னொரு கேஸு ஒன்று போட்டிருந்தாங்க, ஒரு கிட்னாப் கேஸ் ஒன்று. அதை ஜாயின் பண்ணி இதை பின்னாடி அதுக்கு பின்னாடி இந்த சப் இன்ஸ்பெக்டர் கேஸ் கொண்டாந்து வச்சு மைசூருக்கு மாற்றி விட்டாங்க. அங்கே போய் பார்த்தா எனக்கு முன்னும் 18 பேர் இருக்கிறாங்க இதே கேஸில் உள்ள. இங்கெல்லாம் வந்து ஒடியாந்தாங்க பார்த்தீங்களா, இவங்கெல்லாம் அங்கே இருக்கிறாங்க. அப்போ அவர் காமராஜ்பேட்டை கோவிந்தன் இருந்தார்? எல்லாமே உள்ளது நாங்கள்லாம் ஒரே கேஸில் இருந்தோம். காமராஜ்பேட்டை கோவிந்தன் இருக்கிறாங்க, நிறையா இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் ஒரே கேஸில் இருந்தாங்க. அவர் கூசமாதையும் நீங்கள் இருக்கிறப்போ உள்ளே இருந்தார்? நான் போகிறதுக்குள்ள கோயம்புத்தூர் ஜெயில்.